மதுரையில ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்தவர் செங்குட்டுவன். அவர் கடை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகில் இருந்தது. ஒரு நாள் மாலை கூட்டம் அதிகமா இருந்ததால் அவர் பணம் வைத்திருந்த பெரிய பொட்டியை காணும். அவர் கண் கலங்கி விட்டார். அந்த பொட்டில தான் அந்த வாரம் வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருந்தது. செங்குட்டுவன் நிறைய பேரை கேட்டு பார்த்தாரு. யாரும் எதுவும் தெரியவில்லை சொல்ல மனசு உடைந்தான். அம்மா, உங்க பாதம் தெரியாம நான் பாதை தவறி விட்டேன் போலன்னு சொல்லிட்டு அவர் நிம்மதி கிடைக்கணும்னு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனார். கோவிலுக்குள் நுழைந்த அவர் பூசாரி ஒருவரை பார்த்தார். பூசாரி அவரை பார்த்ததும், என்ன மாப்பிள்ள, ஏதோ கவலை போல இருக்கேன்னு கேட்டார். செங்குட்டுவன் எல்லாம் சொன்னார். பூசாரி அமைதியா கேட்டுட்டு சின்ன புன்னகையோட சொன்னார், அம்மன் உன் கிட்டிருந்து எதையும் எடுத்து விட மாட்டா. கொஞ்ச நேரம் கீழே உட்காரு, மனசு அமைதியாகட்டும். அவர் கோவிலில் அமைதியா உட்கார்ந்தார். அந்த நேரம் ஒரு காற்று வீசுற மாதிரி அவருக்கு பக்கத்துல ஒரு பழைய காகிதம் துள்ளி வந்து விழுந்தது. அதில் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. கிழக்கு தெரு தண்ணி தொட்டி அருகே பாரு. அவர் அதை கண்டு அதிர்ச்சி. யாருமே அங்க வரல. சும்மா விழுந்த காகிதமா அல்லது அம்மனோட சின்ன குறிப்பா? அவர் அப்படியே கிழக்கு தெருவுக்கு ஓடினார். அதிசயம், தண்ணி தொட்டி அருகே ஒரு பழைய பிளாஸ்டிக் மூட்டை கிடந்தது. அதை கண்டு அவர் திறந்து பார்த்ததும் அவரது பொட்டியுடன் அந்த பணம் முழுக்க இருந்தது. அவரது கண்களில் நீர் நிறைந்தது. எதுவுமே திருடப்படாம எல்லாம் சரியாக அப்படியே இருந்தது. கடைசியில் செங்குட்டுவன் கோவிலுக்கு திரும்பி வந்து பூசாரியிடம் சொன்னார், ஐயா, அம்மனே எனக்கு காகிதமா சொல்லி வழிகாட்டினாங்க. பூசாரி சிரிச்சார். அம்மன் எப்போதும் காப்பாற்றுவா மாப்பிள்ள. அவங்க பாதம் நம்பிக்கையோட நினைச்சா போதும். அந்த இரவு செங்குட்டுவன் அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்தார்.